எங்களுக்கு 10-20 தாங்க எச்சு கேட்குறோம் நாங்கள். இப்போ யார் வேணாலும் இப்போ டூ வீலர் எடுத்து ஓட்டலாங்க, யார் வேணாலும் ஓட்டலாம். இப்போ ஆட்டோங்கிறது வந்து அப்படி எடுத்து ஓட்ட முடியாது. ஒரு என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக வர்றீங்க, ஒரு குழந்தைய ஏற்றி விட்றீங்கன்னா நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறோம், பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இந்த 10 ரூபா 20 ரூபா எத்தனையோ விலைவாசி அதிகமாயிருச்சு. எத்தனையோ நீங்கள் வந்து எல்லாம் கம்மி ரேட்டுக்கு யாரும் எதுவும் மக்கள் வந்து பண்ணலை. மக்கள் வந்து எல்லாமே ஒரு சினிமாவுக்கு போனாலும் 1000 ரூபா பண்ணுறீங்க. எங்களுக்கு 10-20 தாங்க எச்சு கேட்குறோம் நாங்கள். உங்களை நீங்கள் கொடுக்குற அந்த 10-20க்கு நிறைய ஃபேமிலி நாங்கள் வாழ்கிறோம். நிறைய ஃபேமிலி நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போனால் ஒரு 1000 ரூபா தாராளமாக பண்ணுறீங்க. அந்த 10-20ன்றது எல்லார்ட்டையும் இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் அவசியம் இல்லைங்க. நாங்கள் கேட்குறதுனால நாங்கள் அந்த மீட்டருக்குள்ளே தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறது அந்த மீட்டருக்குள்ளே தான் கேட்குறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்க கிடையாது. கவர்மெண்ட் ஒரு நிர்ணயிங்க, இலவச பஸ் வந்ததுங்க, எங்களுக்கு அதுவே பெரிய அடி. உண்மையால் சொல்ல போனால் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு எல்லாமே இலவச பஸ் என்னைக்கு வந்ததோ அன்றைக்கே எங்களுக்கு பெரிய ஒரு அடி. அதுக்கப்புறம் இப்போ ரேபிட்டோ இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டே இருந்தால் இப்போ எங்கள் வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது நாங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம்.